வணக்கம் நண்பர்களே, இது டே 28 ஆஃப் புலுக்குமார் பொம்சாவா. காலைல பிரஷ்லாம் பண்ணிட்டு காலேஜ் கிளம்புனா எங்க அம்மா ஆப்பமும் தேங்காய் பாலும் கொடுத்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் எடுத்துட்டு அப்புறம் தான் ஞாபகம் வச்சு அதில் சுகர் இருக்கும்ட்டு. அப்புறம் பருப்புடி வச்சு டைம் ஆயிடுச்சுன்னா எங்க அம்மாவை ஊட்டி விட்டாங்க. இதுதான் சாக்குன்னு நானும் ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கையால சாப்பிட்டேன். வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டு கிளம்பி குடுகுடுன்னு ஓடி வந்த லேட் ஆயிடுச்சுன்னு. எப்படியோ வந்து கடைசி பஸ் பிடிச்சி நான் ஃபர்ஸ்ட் ஆளா ஏறி உள்ள வந்து உட்காந்துட்டு பார்த்தா நம்ம பசங்களுக்கு சீட்டு கிடைக்கல. நின்றுட்டே வந்தாங்க காலேஜ் வரைக்கும். அப்புறம் அங்கிருந்து கிளாஸுக்கு போலான்னு வரும்போது என்னைக்குமே நம்ம கூட வராதவன் இன்னைக்கு நம்ம கூட வரா. சம்திங் சஸ்பீசியஸ் என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். அப்புறம் கிளாஸ்க்கு வந்து பிரேக்ல நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா தலை விசஸ் தளபதி ஃபைட் போயிருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தா சம மலை. நல்லா சாயந்தரம் வரைக்கும் பெஞ்சுனே இருந்துச்சு. நான் பஸ் ஏறலன்னு வரும்போது கூட துருள் போட்டுனே இருந்துச்சு. நனைஞ்சிட்டே தான் அந்த பஸ் ஏறினேன் இன்னைக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்து தலையெல்லாம் டோதிட்டு நம்ம ஓட் மீல ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீட்டா நம்ம ரூமுக்கு வந்துட்டு விஜய் சேது லாக்ஸ் போட்டு ஓட் மீல் எடுத்துட்டு உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே அப்படியே ஓட் மீல சாப்பிட்டேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு பர்த்டே நைட்டு கேக் வெட்டலன்னு போய் கேக் ஆர்டர் கொடுக்க போயிருந்தோம். அங்க இருந்து அப்படியே நான் வந்து ஏன் மான்ஸ்டர் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அடுத்த கிளிப்ல ஆன்சர் வரும் பாரு. நான் சொன்ன அந்த பர்த்டே குழந்தை இதுதான். இதுகிட்ட வெயிட்டான ஒரு ட்ரீட்டை கறந்தே ஆகணும் இந்த வாட்டி. இவன் பர்த்டேக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு ஃபீல்ட்ல கூப்பிட்டு வந்துட்டான். சரி நம்ம சுகர் கட் ஆச்சேன்னு எல்லாரும் சாப்பிடுவாங்க, நம்ம என்ன பண்றதுன்னா நான் அந்த மான்ஸ்டர் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் சாப்பிடுவோம், நம்ம கண்ட்ரோலா அதை வேடிக்கை பண்ணே மான்ஸ்டர் குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல கடைக்கு வந்துட்டு அங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பெருசா பசிக்கலன்றதுனால வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டேன். அப்படியே நைட்டு ஒரு 11:30 மணி ஆகும். நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்மள பிக்கப் பண்ணிட்டான் கேக் வெட்ட போலான்னு. நம்ம நிதிஷனே போன் பண்ணி கூப்பிட்டதுனால கரெக்டா 11:51 வந்தாரு மனுஷன். ஏதோ லேட்டா வராம கரெக்டா வந்தாருன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். அப்புறம் பட்டாசெல்லாம் வெடிச்சு அலப்பறை பண்ணிட்டே அவனுக்கு கேக்க வெட்டிட்டு நானும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனை மட்டும் போய் நல்லா வண்டியில சுத்திட்டு இருந்தோம். சரி இப்படியே எவ்வளவு நேரம் சுத்திட்டு இருக்கிறதுன்ட்டு நாங்க 2 பேரும் டீ குடிக்கலாம்னு போனோம். நான் ஒரு வித்தவுட் சுகர் டீயும் அவன் ஒரு லெமன் டீயும் வாங்கி குடி சொன்னா. இன்னைக்கு நம்ம மச்சான் நம்மளுக்காக பே பண்ணா. என்னன்னு கேட்டா அப்பா இப்பதான் பாக்கெட் பண்ணி போட்டு விட்டாரு அப்படின்னு. சரி இப்ப வச்சு இந்த வாரம் மஜா பண்ணிடலான்னு கிளம்பி வீட்டுக்கு வந்தா வீட்டு சாவியை மறந்து வண்டியிலே விட்டேன். அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு படுத்து தூங்கிட்டேன். ஒழுக்கமா இருங்க.